நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அதாவது நம்மளை அநேக காரியங்களுக்கு கர்த்தர் அழைத்திருக்கிறார். பட் இம்பார்ட்டண்ட் என்னன்னா பாருங்க, எதுக்காக மெயினாக நம்ம எதுக்கு தேவன் நம்மளை அழைச்சிருக்காருன்னா அவரோடு ஐக்கியமாக இருப்பதற்கு. சொல்லுங்க, யாரோட? இயேசுவோடு ஐக்கியமாக இருப்பதற்கு நம்மளை அழைச்சிருக்கிறாராம். ஏன் தேவனோடு நம்ம ஐக்கியமாக இருக்கணும்? அதுக்கு ஏன் கர்த்தர் முக்கியத்துவம் கொடுக்குறார்? அது ஒன்று இருக்குல்ல. அவர் சொல்கிறாரு, நான் உன்னை எதுக்கு அழைச்சேன், எதுக்கு உன்னை ரட்சித்தேன், எதுக்கு என் பிள்ளையாக மாற்றினேன் அப்படின்னா, நீ என்னோடு ஐக்கியமாக இருப்பதற்காக உன்னை என்ன செஞ்சுருக்கேன், நான் அழைச்சிருக்கேன். அப்போது அவரோடு ஏன் நம்ம ஐக்கியமாக இருக்கணும் அப்படின்னா, கவனிக்கிறீங்களா? நீங்கள் அவரோடு ஐக்கியமாக இருந்தாவே உங்களுக்கு எதோட ஐக்கியமாக இருக்கணும், எதோட ஐக்கியமாக இருக்கக்கூடாதுங்கிறது தெரிய வந்துடும். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? நீங்கள் அவரோட ஐக்கியமாக இருந்தால் நீங்கள் எங்கே ஐக்கியமாக இருக்கணும், எங்கே ஐக்கியமாக இருக்கக்கூடாது, எப்படி ஐக்கியமாக எல்லாமே உங்களுக்கு என்ன செய்யும், தெரியும். ஏன்னா அவரோட ஒரு பாருங்கள், ஒரு காரியத்தில் நம்ம ஐக்கியமாக இருக்கிறோம் என்று சொன்னால் ஏதோ ஒன்று அங்கே உருவாக்கப்படும். என்ன மாதிரியா இருக்கீங்க? புரியுதா உங்களுக்கு? நீங்கள் எதோட ஐக்கியமாக இருக்கிறீங்களோ அந்த இடம் ஒரு காரியத்தை வளர்த்தெடுக்கும். ஒரு காரியத்தை என்ன செய்யும், அது வளர்த்தெடுக்கும். அது நல்லதாகவும் இருக்கும், அது கெட்டதாகவும் இருக்கும். அதனால தான் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, நீ தேவனோடு இயேசுவோடு தம்முடைய குமாரனோடு உனக்கு ஐக்கியம் இருக்குமானால் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் நன்மையே நடக்கும். யாரெல்லாம் ரொம்ப எப்போ என் வாழ்க்கையில் நன்மையே நடக்கணும்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? அல்லேலூயா. அப்போ நீங்கள் யாரோட ஐக்கியம் வைக்கணும்? இயேசு கிறிஸ்துவோடு நீங்கள் என்ன செய்யணும், ஐக்கியம் வைக்கணும். இயேசு கிறிஸ்துவோடு நீங்கள் ஐக்கியம் வைக்கும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதில் பாருங்கள், இப்போ 2 பேர் இருக்காங்க, 2 பேர் ஒரு ஐக்கியமாக இருக்காங்க அப்படின்னா, யார் பலமுள்ளவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க பலவீனமானவங்களை பாதிப்பாங்க. ஒரு கெட்ட பழக்கம் ஒருத்தர் இருக்கவங்களோட ஒருத்தர் போய் சேர்றாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ கெட்ட பழக்கம் இருக்கவங்க கொஞ்சம் பலமுள்ளவங்களாக இருந்தால் அவளோடு போய் சேர்ற பலவீனம் உள்ளவனும் அந்த கெட்ட பழக்கத்தை பழகிக்குவான். புரியுதா நான் உங்களுக்கு சொல்கிறது? அப்போது இயேசுவோடு நீங்கள் ஐக்கியப்பட்டீங்கன்னா இயேசு தான் பலன், நாம் பலவீனர்கள். அவரோடு நீங்கள் ஐக்கியப்பட்டால் அவருடைய பலன் உங்களுக்கு உண்டாகும், அவருடைய ஞானம் உங்களுக்கு உண்டாகும், அவருடைய கிருபை, தயவு, இரக்கம், அவருடைய குணாதிசயம், அவருடைய ஆவிக்குரிய கனிகள், வரங்கள் எல்லாம் நமக்கு கொடுத்துருவார். எத்தனை புரியுது? இப்போ அதனால தான் நம்ம யாரோட ஐக்கியம் வைக்கணும்னு விரும்புகிறாரு? பிதாவாகிய தெய்வம். நல்லா கவனிங்க மக்களை, கவனிங்க. அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்தார். இன்னைக்கு ஒரு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் நம்ம பண்ணுறோம். அவர் கிஃப்டாக இயேசுவை நமக்கு என்ன செஞ்சுருக்காரு, கொடுத்துருக்காரு. இயேசுவை கிஃப்டாக கொடுத்தது மட்டும் மாத்திரமல்ல, அந்த கிஃப்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய, அந்த பரிசுக்குள்ளே இருக்கக்கூடிய, அந்த மேன்மைக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நம்ம பெற்று அனுபவிப்பதற்கு நமக்கு என்ன ஆலோசனை கொடுக்குறாரு அப்படின்னா, அவரோடு நீ ஐக்கியமாயிரு. நீ அவரோட அவரோடு நீங்கள் ஐக்கியமாக இருக்கும் பொழுது அவருக்குண்டானதெல்லாம் நமக்கு கொடுக்குறார். அவருக்குண்டானதெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், நாம் பெற்றுக்கொள்கிறோம். அவரோடு ஐக்கியமாக இருக்கும் பொழுது அவருக்குண்டானதெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம், கிருபைகளை பெற்றுக்கொள்கிறோம், எல்லா ஆசீர்வாதத்தையும் அவர் மூலமாக நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஆமேன். அப்போ முதலாவது நல்ல கவனிய இந்த ஐக்கியம்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஐக்கியத்துக்கு ஃபெல்லோஷிப்னு சொல்லுவாங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கியத்தில் நிலைத்திருப்பது, இந்த ஐக்கியத்தில் நிலைத்திருப்பது, இந்த ஐக்கியப்பட்டாச்சு ஆண்டவரோட. இந்த ஐக்கியத்தில் நாம தான் என்ன செஞ்சுருக்கணும், நிலைத்திருக்கணும். நீங்கள் பாருங்கள், நாமளாக இப்போ ரட்சிக்கப்பட்டாச்சு. ரட்சிக்கப்பட்டோன்னே நாம் சும்மா இருந்து நம்ம ஆவிக்குரிய பெரிய வளர்ச்சி வராது. நல்லா கவனிங்க, யாருமே சரி, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த உறவை, ஐக்கியத்தை நம்ம வளர்த்தெடுக்கணும். சொல்லுங்கள், நான் வளர்த்தெடுக்கணும். நீங்கள் வளர்த்தெடுக்காமல் இது என்ன செய்யாது, இது வளராது. ஏதோ ரட்சிக்கப்பட்டோம், சர்ச்சுக்கு போகிறோம் அப்படிங்கிறதுனால இது வளர்ந்துடாது. இந்த ஐக்கியம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும்,
அதை வளர்த்தணும். ஃபெல்லோஷிப்பை வந்து நம்ம என்ன செய்யணும், வளர்த்தெடுக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட போய் நம்ம பேசணும். ஜெபத்தில், வேத தியானத்தில் இதை நம்ம என்ன செய்யணும், நம்ம வளர்த்தெடுக்கும் பொழுது தான் இது வளரும். ஆமான்னு சொல்லுங்கள். நான் சொல்ல உங்களுக்கு புரிஞ்சுச்சா? எத்தனை பேருக்கு உங்களுக்கு நல்லா புரியுது? ஆமாம். கிறிஸ்மஸ் இயேசு பிறந்தார். அவர் சொல்றாரு, உங்களுக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார். இயேசு கொடுக்கப்பட்டார், ஒரு பரிசு கொடுக்கப்பட்டிருக்கு. அவருடைய குமாரனை விசுவாசிக்கிற ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படியா இவ்வளவாய் அவரை கொடுத்து நமக்கு அன்பு கூர்ந்தார். அப்போ அவர் வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால நம்ம கெட்டு போக மாட்டோம்னு சொல்றாரு. இப்போ நம்ம கெட்டு போகிறது இல்லை, நம்ம வந்து அந்த தீமையிலேருந்து பாதுகாக்கப்படும். அந்த எந்த அர்த்தத்தில் சொல்றாரு கெட்டு போக மாட்டேங்கன்னு? எந்த அர்த்தத்தில் சொல்றாருன்னா நரகத்தை சொல்றாரு, அந்த நித்திய அழிவை சொல்றாரு. நல்லா கவனிங்க. ஒருவரும் என்ன செய்யதில்லை, கெட்டு போகலை. இப்போ நமக்கு நித்திய அழிவிலிருந்து நம்மை மீட்டு நித்திய ஜீவனுக்குள்ளே கத்தர் வச்சிருக்கிறார். நம்ம நித்திய ஜீவனுக்கு பங்கு உள்ளவர்களாக இருக்கிறோம். ஓகேயா? அப்போ இந்த ஐக்கியம் தேவனோடு, இந்த ஐக்கியத்தை நீங்கள் வளர 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 பெரிய மேன்மைகளை நம்ம காண முடியும். இப்போ இயேசு வந்து ஏன் வந்து இந்த ஐக்கியத்தை வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு? நல்லா கவனிங்க. இயேசு பூமியில் இருந்தப்ப பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணுறாரு. இயேசு ஜெபம் பண்ணால் முக்கியமா இல்லையா? சொல்லுங்க. இயேசு ஜெபம் பண்ணுறது, இயேசு ஒரு ஜெபம் பண்ணால் அது முக்கியமாக இருக்குமா இல்லையா? சொல்லுங்க. இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணுற மாதிரி ஒரு ஜெபம் பண்ணியிருப்பாரா? சொல்லுங்க. இப்போ நீங்களும் ஜெபம் பண்ணுற மாதிரி காலையில் எழுந்த உடனே, அப்பா எங்கள் வீட்டுக்காரன் தொலை தாங்க மாட்டேங்குது, இவர் எப்படியாவது சந்திங்க, ஐயோ என் மனைவியோட வாயே சரியில்லை, இப்போ வாயை கட்டுங்க, இந்த கடனெல்லாம் தீக்கணும், இதை அப்படிலாம் ஜெபம் பண்ணியிருப்பாரா? சொல்லுங்க. அவருக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவர் என்ன ஜெபம் பண்ண இம்பார்ட்டன்ட், அவர் வந்து மரிக்க போகிறார். நல்லா கவனிங்க. இப்போ சிலுவிலே நமக்காக அவர் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி மரிக்க போகிறார். அந்த மரிக்க போகிறப்ப அவர் ஒரு ஜெபம் பண்ணுறார். முக்கியமாக அப்பாட்ட, பிதாவாகி தேவன்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணுறார். அதை வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 17ஆம் அதிகாரம். இந்த அறிவு நமக்கு, இந்த ஐக்கியத்தை குறித்த ஒரு அறிவு நமக்கு உண்டாகும். வாசிங்க. கர்த்தர் நல்லவர். வாசிக்கலாமா? ஜான் சாப்டர் 17ஆம் அதிகாரம் 21, 22, 23. இது கொஞ்சம் சீக்கிரம் வாசிங்க. அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாக இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். எப்படி பாருங்க ஜெபம். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அவர் என்ன உயர்ந்த ஒரு ஜெபம் பண்றாரு பாருங்க. அவர் என்ன சொல்றாரு? பிதாவாகிய தேவன்ட்டு அவர் சொல்றாரு, நீங்களும் நானும் ஒன்றா இருப்பது போல இவர்களும் நம்மோடு ஒன்றா இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏசப்பாவுடைய விருப்பம் பார்த்தீங்களா? அவருடைய விருப்பம் ஒன்றா இருக்கு. இதுதான் ஏசப்பாவுடைய ஜெபம் பாருங்க. ஒன்றா இருக்கணும், ஐக்கியமா இருக்கணும். அதுக்கு தான் அவர் ஜெபம் பண்றாரு. இந்த ஜெபத்தை பிதாவாகிய தேவன் என்ன செய்யறாரு? கேட்கிறார், அங்கீகரிக்கிறார். அங்கீகரித்து நல்லா கவனிங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் அப்படின்னா, நம்ம தகுதியை வச்சு, நம்ம திறமையை வச்சு, நம்மளுடைய நீதியை வச்சு நமக்கு தேவன் இந்த அழைப்பை கொடுக்கல. அவருடைய குமாரன் அவர்கிட்ட கேட்டிருக்காரு. இயேசு அவர்கிட்ட கேட்குறாரு, நானும் நீங்களும் ஒன்றா இருக்கிறது போல அவங்களும் நம்மோடு என்ன இருக்கணும்? ஒன்றா இருக்குன்னு கேட்டதுனால அவர் சொல்கிறாரு, நீ கேட்டபடியே அதை நான் அந்த ஜெபத்தை என்ன செய்கிறேன்? கிராண்ட் பண்ணுறேன். நாம் எல்லாரும் ஒன்றா இருக்கலாங்கிறார். என்னவங்க வெளிப்பாடு வரல? யாரும் பிடிக்க மாட்டேங்கிறீங்க பாருங்க. யாரோட இருக்கிறீங்க? யாரோட இருக்கிறீங்க? சத்தமாக சொல்லுங்க. இப்போ யாரோடு நீங்கள் இருக்கிறீங்க? பிதாவாகிய தேவனோடு, குமாரனாகிய இயேசுவோடும், பரிசுத்த ஆவியானவர். இந்த அதாவது ட்ரினிட்டி, 3 பேர்
நம்மளை கூட சேர்த்திட்டாங்க பாருங்க. இப்போ கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, நாம அவரோடு போய் சேர்றதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்கு? ஆனா அவர் பாருங்க அந்த ஐக்கியத்தில் எப்படி வச்சிருக்காரு பாருங்க. அவரோடு நம்மளை கொண்டு அமர பண்ணி இருக்கிறார். அந்த ஐக்கியத்தில் நம்மளை கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு? வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த ஐக்கியத்தில் நம்ம இருக்கும் பொழுது நமக்கு குறைவில்லை, உங்களுக்கு பயம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? நீங்க உங்களுடைய ஃபெல்லோஷிப் எங்க இருக்குன்னு பாருங்க, நல்லா கவனிங்க. உங்க ஃபெல்லோஷிப்பு எங்க இருக்கு? இந்த சர்வ வல்லமுள்ள தேவனோடு கூட ஃபெல்லோஷிப் இருக்கு. இந்த நித்தியாந்த இந்த தேவனோடு உங்களுடைய ஃபெல்லோஷிப் இருக்கு. சகலவற்றை செய்ய வல்லமுள்ளவரோடு உங்களுடைய ஃபெல்லோஷிப் இருக்கு. இந்த இயேசு நமக்காய் மரித்து இதை நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த ஐக்கியத்தினுடைய அறிவு முக்கியத்துவம், இந்த ஐக்கியம் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நானும் நீங்களும் விரும்பல, அவர் விரும்புறாரு. நான் என்னை உங்களை ரட்சித்து அவரோடு இருக்க வைக்கிறதுக்கு யார் விரும்பினா சொல்லுங்க? அவர் விரும்பினாரு. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த விருப்பத்தை உன்னுடைய விருப்பமா மாற்றுன்னு சொல்றாரு. நான் மக்களை நல்லா கவனிக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லட்டுமா? நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு ஈவா கொடுத்த எதையுமே நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, கர்த்தர் கொடுத்த அன்பை உதாசீனப்படுத்துறோம், அவர் கொடுத்த சந்தோஷத்தை என்ன செய்யறோம்? உதாசீனப்படுத்துறோம். அவர் கொடுத்திருக்க ஐக்கியத்தை என்ன செய்யறோம்? தேவன் இலவசமாய் நமக்கு கொடுத்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஏதோ அங்க சும்மா கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக அவர் இலவசமா கொடுக்கல. அவருடைய எந்த கிருபா வரங்களை ஈவுகளையும் நீங்க பெற்றுக்கொள்வதற்கு, நான் பெற்றுக்கொள்வதற்கு முடியவே முடியாது, நமக்கு தகுதியே கிடையாது. அதனாலதான் அவர் இலவசமா கொடுத்தாரு. நம்ம இலவசம் அப்படின்னாவே நம்ம என்ன நினைக்கிறோம்னா, கொஞ்சம் அதை நம்ம ஒரு உதாசீனப்படுத்துறோம். அது உதாசீனப்படுத்துறதுக்கு அது ஒன்றும் சும்மா கிடைக்கல. மனுக்குலத்தில் ஒரு மனுஷனாலையும் ஒரு மனுஷினாலையும் அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு நீதிமானும் கிடையாது, ஒரு ஆளு தகுதி உள்ளவங்க கிடையாது. அதனால அவர் என்ன செஞ்சாரு? கிருபையா கொடுத்தார். இப்போ கர்த்தர் கொடுத்த சந்தோஷம், கர்த்தர் கொடுத்த சமாதானம், கர்த்தர் கொடுத்த இந்த விடுதலை, இதெல்லாம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் யார் அங்கீகரித்து அதை ஏற்றுக்கொண்டு தன் வாழ்க்கையில் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குன்னா, அந்த சந்தோஷம் பெருக ஆரம்பிக்கும், அந்த சமாதானம் பெருக ஆரம்பிக்கும், அந்த சுகம் பெருக ஆரம்பிக்கும், அந்த ஐஸ்வர்யம் பெருக ஆரம்பிக்கும். ஆமாம், அது நமக்குள்ள நீங்கள் அலோவ் பண்ணும் பொழுது, புரியுதா உங்களுக்கு? அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஆண்டவர் எதுக்கு இலவசமாக கொடுத்தாரு? நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. எதுக்கு அவருக்குள்ள அவர் நம்மளை எதுக்கு ஐக்கியப்படுத்தி வச்சிருக்காரு? அவருடையது எல்லாம் நாம் பெற்றுக்கொள்வதற்காக. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அதான் அந்த ஐக்கியத்தினுடைய மேன்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் சபையை உண்டாக்கி வச்சிருக்காரு. அதனால சபையில் ஒரு ஊழியக்காரரை கொடுத்துருக்கார், சபையில் விசுவாசிகளை கொடுத்துருக்காரு. இது நிறைய பேருக்கு தெரியதில்லை. அதனால தான் பாருங்க, அவங்க சபையை உதாசீனப்படுத்துறது, ஐக்கியத்தை உதாசீனப்படுத்துறது, ஆராதனை அவங்க வாழ்க்கையில் இது வளராது, விதைக்காம வளராதுல்ல. நீங்க சந்தோஷத்தை விதைக்கணும். சொல்லுங்க, சந்தோஷத்தை விதைக்கிறேன், சமாதானத்தை விதைக்கிறேன், விடுதலை விதைச்சாதான் அது பெருகும். அதை ஏற்றுக்கொள்வது. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? எத்தனை பேருக்கு விளங்குது? விளங்குறவங்க ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் முதலாவது நான் சொன்னேன், தேவன் ஐக்கியமா இருப்பது என்னன்னு நான் சொன்னேன் உங்களுக்கு. இந்த ஐக்கியத்தை ஆண்டவர் எப்படி நமக்கு உண்டாக்கி கொடுத்தாரு, ஏன் ஐக்கியமா இருக்கணும். ரெண்டாவது, இது தேவனுடைய சித்தம். ஆமென் சொல்லுங்க. இது அவருடைய விருப்பம், அவருடைய ஆசை என்னன்னா நாம் அவரோட ஐக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கா. ஏன்னா அவரோட ஐக்கியமா இல்லாட்டினா நமக்கு வாழ்வு இல்லை. அல்லேலூயா, வாழ்வு இல்லை. புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்கள் அடுத்து ஒரு காரியம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்க. இந்த ஐக்கியம் எப்படி வளரும்? ஐக்கியம் எப்படி வளரும்? புஷ்பா கை தட்டுங்கப்பா. அவங்க தான்ப்பா இத்தனை பிரைஸ் அவங்களுக்கு கொடுத்தா அது தகும்ப்பா அவங்களுக்கு. ஆமான்னு சொல்லுங்க. ஆமாம், இத்தனை பிரைஸ் அவங்களுக்கு கொடுத்தாலும் அவங்களுக்கு தகும். பாருங்க, ஐக்கியம் எப்படி வளரும்? ஒருவருக்கு ஒருத்தர் என்ன செய்யணும்? பார்க்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணும்? பேசணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கொள்ளும் போது ஐக்கியம் என்ன செய்யுது? வளருது. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமாம். இப்போ அதுதான் சொல்றாரு. இப்போ நல்லா கவனிங்க.
மக நல்ல கவனிய, ஒரு ஐக்கியத்திற்கு ஒரு சென்டர் ஒன்று இருக்குது. நல்ல கவனிய, ஒரு ஐக்கியத்திற்கு ஒரு மையம் இருக்குங்க. ரெண்டு பேர் ஐக்கியப்படுறாங்கன்னா அதுக்கு ஒரு மையம் இருக்குது. ரெண்டு பேர் ஒரு ஐக்கியப்படுறாங்கன்னா மையம் இருக்குது. முதலாவது ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் கற்றுத்தரேன் பாருங்கள். யோபு 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யோபு 22, 21. அப்பொழுது உனக்கு ஆமாம். இப்போ என்ன செய்யணும்? ஐக்கியம் வளர்றதுக்கு என்ன செய்யணும்? ஐக்கியம் வளர்றதுக்கு என்ன சொல்றாரு பாருங்க, அவரோடு பழகணும். இப்போ அந்த சிஸ்டர் சொன்னாங்களே, என்ன செய்யணும்? பழகணும். பழகுனாதான் பழகாம ஐக்கியம் வளருமா? சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? பழகுனா ஐக்கியம் வளருமா? பழகாமையே ஐக்கியம் வளருமா? அப்போ நம்ம அவர்கிட்ட என்ன செய்யணுமா? பழகணும். பழகிறதுக்கு முக்கியம் என்ன? பேச்சு. ஆமாம், புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு யாருக்கு ஐக்கியமாக இருக்கோ அவங்களோட பேசிகிட்டே இருக்கீங்களா? சொல்லுங்க, பேசிகிட்டே இருக்கீங்களா? சாப்பாட்டு காசு இருந்தால் டாப்அப் பண்ணுறீங்களா? டீ குடிக்கலன்னா டாப்அப் பண்ணுறீங்களா? எதுக்கு? பேசுனாதான் என்ன செய்யுது? நல்லா நீங்கள் கவனிங்க. இப்போ அடுத்து நான் உங்களுக்கு சொல்ல பாருங்க. இந்த ஐக்கியத்தில் ஒரு சென்டர் ஒன்று இருக்குது. நல்லா கவனிங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு பேர் ஒரு காரியத்தில் ஐக்கியப்படுறாங்கன்னா அவங்களை இணைக்கிற ஒரு காரியம் இருக்கும். அவங்கள இணைக்கிற ஒரு காரியம் இருக்கும். அது எந்த காரியம் அவங்களுடைய ஐக்கியத்திற்காக அவங்களை இணைக்குதோ அதில் தான் அவங்க வளருவாங்க. அது நல்லதாகவும் இருக்கலாம், அது கெட்டதாகவும் இருக்கலாம். அது வளர 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 உங்களுக்கு தெரியும் அது மரணத்தை கொண்டு வருதா ஜீவனை கொண்டு வருதான்னு தெரியும். அதனால கர்த்தர் என்ன செஞ்சிருக்காருன்னா, நீ எதோட ஐக்கியம் வைக்க வேண்டாம், எதையுமே நீ நம்ப முடியாது, என்னோட நீ ஐக்கியம் வச்சினா அதெல்லாம் நித்தியத்துக்குரியதா இருக்கிறது, அது சமாதானத்துக்குரியதா இருக்குது, அது ஆசீர்வாதத்துக்குரியதா இருக்குது. அதோடு மாத்திரமில்ல, நீ நல்லா இருப்ப, உன் குடும்பம் நல்லா இருக்கும், உன் எதிர்காலம் நல்லா இருக்கும், நீ நல்லா இருப்ப. அதனால யாரு கூட ஐக்கியம் வை? புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்கள் யார் அடையிலாம் ஐக்கியம் வச்சுருக்கீங்களோ, உங்கள் சென்டரை உங்களை இணைச்சிருக்குது எதுன்னு பாருங்கள். உங்களை எது இணைச்சிருக்கு பாருங்கள். சில பேர் ரெண்டு பேர் சேருவாங்க, சேர்ந்தா என்ன செய்வாங்கன்னா யாரோ ஒருத்தரை பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க. அவங்கள பற்றி பேசலைன்னா அவங்க இணைய மாட்டாங்க. எப்போ ஒருத்தரை பற்றி பேசுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வருதோ அப்போ தான் அவங்க என்ன செய்வாங்க? இணையுவாங்க. இல்லாட்டினா வேற ஒன்றும் இல்லை. மக்களே, உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு நீங்கள் பாருங்கள், உங்கள் ஐக்கியத்திற்கு எது உங்களை இணைக்குது அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு ஐக்கியமாக இருந்தால் அதை விட்டு நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. சில நேரத்தில் நீங்கள் சொல்கிறீங்களா, ஏன் குடும்பம் நல்லா இல்லை, நான் ஏன் நல்லா இல்லை, நான் ஏன் இப்படி இருக்கேன்னு கேட்டுகிட்டே இருக்கிறீங்களே. உங்களை இணைக்கிற காரியம் எதுன்னு பாருங்கள். அது இணைக்கிற காரியம் இயேசுவாக இருக்குமானால், அவருடைய வார்த்தையாக இருக்குமானால், அது கர்த்தருடைய நற்செயல்கள் நற்கிரியைகளாக இருக்குமானால் நீங்கள் நல்லா இருக்க ஆரம்பிப்பீங்க. அதான் இம்பார்ட்டன்ட். அது இல்லைன்னா அதுலேருந்து என்ன செஞ்சிடணும்? வெளியே வந்துடணும். புரியுதா உங்களுக்கு? ஆமாம். ரெண்டு பேர் சேர்ந்தா வசனத்தை பேசணும், ஜெபம் பண்ணணும். ஆமாவா இல்லையா? நற்கிரியைகள், ஆமாம், ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கணும். அது இல்லாத நீங்கள் தேவையற்ற காரியங்களிலே நீங்கள் இணைப்பீர்களானால் நிச்சயமாக அவர் ஒரு விதையைப் போல அது முளைத்து செடியாகி மரமாகி நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை புசித்தே தீருவீர்கள். ஐக்கியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் பிதாவாகி நல்லவன் தேவ சித்தம் கர்த்தர் சொல்றாரு, நீ யாரோடு ஐக்கியம் இருக்கணும்னா என் குமாரனோடு ஐக்கியமாயிரு, இயேசுவோடு நீ ஐக்கியமாயிரு. உனக்காக அவர் உயிரையே உனக்கு கொடுக்க வச்சிருக்கேன், அவருடைய ஜீவனை நான் உனக்கு கொடுக்க வச்சிருக்கேன். எதுக்குன்னா நீ நல்லா இருக்கும்படி. அவரோடு பழகி நீ எப்படி இரு? நல்லா இரு, சமாதானமா இரு, சந்தோஷமா இரு, விடுதலையா இரு. பாருங்க, அடுத்த ஒரு வசனம் நான் உங்களுக்கு முக்கியமான ஒரு காரியத்தை நான் காட்டுறேன் பாருங்க. கர்த்தர் நல்லவர், ஆமாம், இயேசு நல்லவர். ஆமோஸ் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆமோஸ் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம்.
ஆமாம், ஆமோஸ் 3:2. அதில் 2 பேர் ஒருமனப்பட்டால் ஒழிய அப்படின்னு இருக்கு பாருங்க. 3ஆம் வசனம். 2 பேர் ஒருமனப்பட்டு இருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ. நல்ல கவனி. ஐக்கியத்துக்கு பாருங்க, அடுத்து நான் உங்களுக்கு சொல்றேன். 2 பேர்த்தையும் ஐக்கியம் 2 பேர்த்தையும் இணைக்கக்கூடிய ஒரு சென்டர், ஒரு பொருள் உண்டு. ஆமென். அது என்னவா இருக்கணும்? அது நல்லதா இருக்கணும். அது எப்படி இருக்கணும்? நீ ஒருத்தர் கூட போய் இணையறீங்கன்னா அது எதுக்காக இணையணும்? மக்களே வாயத்தன்னு சொல்லுங்க. நல்ல விஷயத்துக்காக, நல்ல விஷயத்துக்காக இணைஞ்சிங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. 2வது நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த 2 பேர் சேர்றாங்க பாருங்க, நல்லா கவனிங்க. 2 பேர் சேர்ந்தாங்கன்னா இவங்க 2 பேருடைய இறுதியமும் ஒத்து போனாதான் அவங்க ஒரே மாதிரி நடப்பாங்களாம். நல்லா கவனிங்க. ஒரே மாதிரி நடப்பாங்க. 2 பேருக்கு மனசு ஒத்து போகுது. நல்லா கவனிங்க. இப்போ ஒருத்தர் கெட்டதையே பேசிகிட்டு இருக்கார் அப்படின்னா அவர் கூட ஒரு நல்லவன் போய் சேருவானா? சொல்லுங்க. ஏன் சேர்றான்? இவன் மனசும் அவன் மனசும் ஒரே. அப்போ என்னன்னா, ஒருத்தனை பற்றி நல்லா தெரியுது, இவன் கெட்டவன் அப்படின்னு தெரியுது. இன்னொருத்தன் என்ன செய்யறான்னா, நல்லவனை போல என்ன செய்யறான்? வேஷம் போடுறான். இல்லாட்டி சேர மாட்டான். மக்களே நல்லா நீங்கள் கவனிங்க மக்களே. இது நல்ல இது நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மறக்கக்கூடாத ஒரு சத்தியம். 2 பேர் ஒரு மனம் இல்லாமல் ஒரு காரியத்தில் ஒன்றா இருக்கவே மாட்டான். ஆமாம். நீங்கள் எப்போ பார்த்தாலும் சில விசுவாசிக்கு குறை பேசிகிட்டே இருக்காங்களா? அவங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்கன்னு அர்த்தம். 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. ஏன்னா மனசு ஒத்து போகலன்னு. இல்லைன்னா இப்போ மனசு ஒத்து போகலன்னு அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க? இப்படி நீ பேசாத சொல்லியிருப்பாங்களா? சொல்லுங்க மக்களே. என்ன சொல்லியிருப்பாங்க? இதை நீ இப்படி என்ன செய்யாத, நீ பேசாத. எதுக்கு பண்ணி அவரை பற்றி பேசுகிற? நீ பேசக்கூடாது, அப்படி பேசக்கூடாது. நம்ம அப்படிப்பட்ட பிள்ளைகள் இல்லை, நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள். யாராக இருந்தால் நம்ம ஜெபம் பண்ணணும், அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். அவங்க ஜெபம் பண்ணால் அவங்களை கர்த்தர் என்ன செய்வார்? அவங்க ஆசீர்வதிப்பார். நம்ம பேசக்கூடாது அப்படின்னு சொன்னால் 2 பேர் பிரிஞ்சிருவாங்களா, ஒன்று சேருவாங்களா? பிரிஞ்சிருவாங்க. நீங்கள் யாராவது ஒருத்தரை பற்றி ஒருத்தர் குறை செஞ்சால் நீங்கள் முதல்ல ஒரு வேலை என்ன தெரியுமா செய்யணும்? வாங்க ஜெபம் பண்ணலாம் சொல்லி பாருங்கள். உங்கள் வீட்டுக்கு வரவே மாட்டாங்க. நீங்கள் வந்தோன்னே என்ன செய்ய, காப்பி போட்டு நல்லா ஆற்றி கொடுத்தாங்க, நல்லா பேசு. ஆனால் 2 மனசு என்ன செய்யுது? ஒத்து போகுது, ஒத்து போகுது. புதுதான் ஒத்து போகிறனால தான் இந்த பிரச்சனை. அதுதான் கர்த்தர் சொல்றாரு, இதெல்லாம் நீ விட்டுட்டு என்னோட ஒத்துப்போ, என்னோட வா, நான் உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் தெரியும். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அவர் சொல்றாரு, எங்கிட்ட வா, என்னை அறிஞ்சிக்க, என்னை புரிஞ்சுக்கிட்டீன்னா அது உனக்கு நித்திய ஜீவன் சொல்ற. என்னை புரிஞ்சுக்கிறது உனக்கு என்னது? நித்திய ஜீவன். அதுக்கு தான் உனக்காக நான் உயிரை கொடுத்துருக்கேன். நீ நல்லா இருக்கணும், உயிரை கொடுத்துருக்கேன். உன் ஐக்கியம் என்னோடு இருக்கணும். சந்தோஷமா இருக்கீங்களா மக்களே? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். ஐக்கியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க மக்களே. நான் சொல்கிறேன் பாருங்க, என் வாழ்க்கையானாலும் சரி, உங்கள் வாழ்க்கையானாலும் சரி, தேவன் நம்மளை உயர்த்துவதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவன், அவரால் எல்லாம் முடியும். ஆனால் அதே சமயத்தில் தயவுள்ள மனிதர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமாம், இரக்கமுள்ள மனிதர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் சொல்லட்டுமா உங்களுக்கு, சரியான நேரத்தில் சரியான ஒரு ஐக்கியத்தை உங்களுக்கு தருவார். அந்த ஐக்கியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயோ கொண்டு போயிடும். நீங்கள் யாரோட ஐக்கியமாக இருக்கிறதுல பார்த்து கர்த்தர் உங்களுக்கு வாசலையும் திறப்பார். யாரோடு நீங்கள் ஐக்கியமாக இருக்கிறீங்களே பார்த்து உங்களுக்கு வாசலும் அடைக்கப்படும். புரிஞ்சுக்கங்க. உலகம் நம்மளை பார்க்குது, நீ யாரோட ஐக்கியம் வச்சிருக்கீங்கன்னு பார்க்குது. நீங்கள் ஐக்கியம் வச்சிருக்க ஆள் சரியில்லைன்னா உங்களுக்கு ஆசீர்வாதமான கதவுகள் எல்லாம் அடைச்சிட்டே இருக்கும், உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் ஐக்கியம் வச்சிருக்க நல்லதாக இருந்தால் உங்களுக்கு கதவுகள் திறந்து கொண்டே இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, ஐக்கியம் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. அதனால தான் இங்கே அவர் சொல்கிறாரு, 2 பேர் ஒருமனப்பட்டு இல்லாமட்டி ஒரு காரியத்தை செய்ய மாட்டான். எந்த ஒரு காரியத்திலையும் பாருங்க, நல்லது செய்யணும்னாலும் ஒரு மனம் வேண்டும், கெட்டது செய்யணும்னாலும் ஒரு மனம் வேணும். நான் இன்னைக்கு உங்கள் காலை வேளையில நல்ல வார்த்தை உங்கள் மேலே பேசுகிறேன். நல்லதை செய்வதற்கு நீங்கள் ஐக்கியப்படுங்கள். உயர்ந்தவைகளை செய்வதற்கு ஐக்கியப்படுங்கள். மேன்மையானதை செய்வதற்கு ஐக்கியப்படுங்கள்.
தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு ஐக்கியப்படுங்கள், சபையை கட்டுவதற்கு ஐக்கியப்படுங்கள், குடும்பத்தை கட்டுவதற்கு ஐக்கியப்படுங்கள். இடிக்கிறதையும் தள்ளுறதையும் ஒரு நாள் உங்க வாழ்க்கையில் நீங்க ஐக்கியமா வச்சுக்கவே கூடாது. அல்லேலூயா. அதிலிருந்து நம்ம என்ன செய்யணும்? வெளியே வர வேண்டும். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். தப்பான காரியத்துக்கு நீங்க ஒத்து போக கூடாது. சபைக்கு விரோதமான காரியத்துக்கு நீங்க ஒத்து போக கூடாது. விசுவாசிக்கு விரோதமான காரியத்துக்கு ஒத்து போக கூடாது. ஆமென். அது கர்த்தருடைய சித்தம் இல்லை, அது தேவனுடைய விருப்பம் இல்லை, அது தேவனுடைய வாஞ்சியம் இல்லை. தேவன் அதுக்காக நமக்கு உயிரை கொடுக்கல. தேவன் நாம் நன்றாக இருக்கும்படி உயிரை கொடுத்திருக்கிறார். அவரோடு பழகணும்னு விரும்புகிறார். இதெல்லாம் நீங்கள் அவரோடு பழகினாதான் என்ன செய்யும்? அவர் சொல்லுவார். இந்த மாதிரிலாம் பழக பழக தன்னுடைய இருதயத்தை அவர் என்ன செஞ்சுட்டு இருப்பார்? வெளிப்படுத்திட்டே இருப்பார். மக்களே, எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கு கேட்குறீங்க? இப்போ 2 பேர் ஒருமனப்பட்டால் வரையே என்ன செய்ய முடியாது? ஒருமித்து நடக்க முடியாது. இப்போ நீங்கள் அடுத்தது நான் சொல்கிறேன் பாருங்க, நல்லா கவனிங்க. ஏன் கடவுளோடு உங்களால் ஒருமித்து நடக்க முடியல? சொல்லுங்க. ஏன் உங்களால் கடவுளோடு ஒருமித்து நடக்க முடியல? அவரோடு அதாவது பாருங்க, 2 பேர் ஒருமனப்பட்டு நடந்தால் ஒழிய ஒருமித்து நடப்பார்களோ? ஏனோக்கு தேவனோடு நடந்தார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவருடைய மனமும் இவருடைய மனமும் ஒரே மனம். இப்ப நம்மளால தேவனோடு ஏன் நடக்க முடியல? நம்ம மனம் வேற, அவருடைய மனம் வேற. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? ஏன் உங்களால் ஜெபிக்க முடியல? உங்க மனசு வேற, அவர் மனசு வேற. உங்க எண்ணம் வேற, அவருடைய எண்ணம் வேற. ஏன் சபையை நேசிக்க முடியல? உங்க எண்ணம் வேற, அவருடைய எண்ணம். மக்களே, எத்தனை பேர் எத்தனை ஐ ஓப்பன் ஆகுது உங்களுக்கு? ஆமென். நீங்க தேவனோடு ஒரு மனமா இருந்தா அவரோட நம்ம நடந்துட்டே இருப்போம். நமக்கு ஒரு நம்பிக்கை வரும், இவர் எங்க என்னை கூட்டிட்டு போனாலும் நல்ல இடத்துக்கு தான் கூட்டிட்டு போவார். எனக்கு வழி தெரியாம இருக்கலாம். ஆமாம். இங்கேருந்து சென்னை போகிறோம், ட்ரெயின் ஏறி போகிறோம். எத்தனை பேருக்கு இங்கேருந்து ட்ரெயின் ரூட்டு சென்னை வரைக்கும் தெரியும்? தெரியாது. நம்ம போய் கேப்டன்ட்ட போய் ட்ரெயின் கொண்டு அவனை எங்கே போகிறேன்னு உலுக்கிட்டு இருக்க முடியுமா? சொல்லுங்கள் மக்களே, முடியாது. எப்படி விசுவாசத்தோடு நம்ம எப்படி கோர்றோமே, அது மாதிரி தான் கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்துவார். 2 பேர் ஒரு மனம். ஆமென். ரொம்ப ஐக்கியம் நமக்கு ரொம்ப அவசியம். சந்தோஷமாக கேட்குறீங்களா? எத்தனை சந்தோஷமாக கேட்குறீங்க? சரி, அடுத்தது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 38, 39 ஒரு சொல்கிறது. இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு மியூச்சுவல் அஃபெக்ஷன் சொல்லுவாங்க. ஒரு முதிர்ந்த அஃபெக்ஷனுக்கு என்ன ஒரு அன்புன்னு வச்சுங்களேன். ஒரு அன்பில் ஒரு முதிர்ந்த நிலை. வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 8, 38, 39. சீக்கிரமா. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டிப்பானாலும் கர்த்தராகிய கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் முடியாது. பாருங்க, ஒரு என்ன சொல்றது, நான் என்ன சொன்னேன், ஒரு மியூச்சுவல் அஃபெக்ஷன். நல்ல கவனிங்க. அல்லேலூயா. ஒரு முதிர்ந்த ஒரு பக்குவம், ஒரு அன்பு என்ன அப்படின்னா, நல்லா நீங்கள் கவனிங்க. இவரோடு மக்களை நல்லா கவனிங்க. இவரோடு ஒரு ஐக்கியம் நானா ஏற்படுத்தலை. இது கிருபையினாலே இலவசமாக எனக்கு இந்த இணைப்பு கிடைத்தது. இத என்ன ஆனாலும் சரி என் வாழ்க்கையில நான் தக்க வைத்துக் கொள்வேன். அது என்ன நஷ்டம் வரட்டும் பரவாயில்ல, 1 லட்சம் ரூபாய் நஷ்டம் வந்தா பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்லப்பா, இவருடைய அன்பை விட்டு ஐக்கியத்தை மட்டும் விட்டு நான் பிரியவே மாட்டேன். எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க? நம்ம ஒரு சின்ன காரியம்னா பாருங்க, புரியுதா உங்களுக்கு? உடனே ஒரு பிரிவினை ஆவி வந்துடுது. புரியுதா உங்களுக்கு?
4 பேர்த்த சேர்த்தணும், 4 பேர்த்த கூப்பிடணும், 4 பேர்த்திட்ட புலம்பணும், 4 பேர்த்திட்ட சொல்லணும், 4 பேர்த்திட்ட வந்து ஏதோ ஒன்று சொல்லி புலம்பி ஒரு சின்ன காரியத்துக்கும் கூட இந்த ஐக்கியத்தை விட்டு பிரிக்கக்கூடிய ஸ்பிரிட் நல்லா கவனிங்க. ஆனால் நமக்கு இருக்க வேண்டியது என்னென்னா ஒரு மெச்சூரிட்டி, நல்ல ஒரு அறிவு. என்னென்னா, ஆண்டவரே என் வாழ்க்கைக்காக இந்த ஐக்கியத்தை கொடுத்துருக்கீங்க, உம்மிடத்தில் வந்து சேர்வதற்காக இந்த ஐக்கியத்தை கொடுத்துருக்கிறீங்க. இந்த உலகத்தில் எனக்கு விரோதமாக எத்தனையோ காரியங்கள் இருக்கு, அத்தனை காரியத்திலும் என்னை காப்பாற்றுவது உம்முடைய ஐக்கியம், என்னை ஆசீர்வதிப்பது உம்முடைய ஐக்கியம். நான் உம்மோடு இணைக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த ஜீவனுக்குரியவனாய் நான் இருக்கிறேன். அதனால என்ன வந்தாலும் ஆண்டவரே உன் ஐக்கியத்தை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், பிரிய மாட்டேன். எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு மெச்சூரிட்டியில் இருக்கீங்க சொல்லுங்க. என்னங்க எல்லாரும் மாறியா இருக்கீங்க சொல்லுங்க. முடியுமா உங்களால? பாதி பேர்த்த ஒன்று சத்தத்தை காணாம முடியுமா? ரொம்ப நல்லவருங்க நீங்கள். இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து வாழ்ந்து பாருங்கள். உங்கள் குடும்பம் எப்படி சமாதானமாக இருக்குது தெரியுமா, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, கணவன் மனைவிக்குள்ள எவ்வளோ ஐக்கியம் இருக்குன்னு தெரியுமா. உங்கள் குடும்பம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும், வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குங்க. அவர் சொல்கிறார் பாருங்க, உனக்கு நன்மை செய்வதற்காக என் உயிரை கொடுத்துருக்கேங்கிறார். பிதாவாகிய தேவன் இந்த ஐக்கியத்தை நமக்கு அவர் கொடுத்துருக்காரு. இந்த ஐக்கியத்தை கொடுத்து நான் தயவு செய்து சொல்கிறேன், இந்த ஐக்கியத்தை உதாசனப்படுத்தாதீங்க. வாயை திறந்து சொல்லுங்க, அப்பா தேங்க்ஸ்ன்னு சொல்லுங்க, அவன் சொல்லுங்க ஜீசஸ் தேங்க்ஸ்ன்னு சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக நன்றின்னு சொல்லுங்க, உங்க ஃபெல்லோஷிப்புக்காக நன்றின்னு சொல்லுங்க, உங்களுடைய உறவுக்காக நன்றின்னு சொல்லுங்க, எனக்காக மரித்தீர நன்றின்னு சொல்லுங்க. சொல்ல சொல்ல அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. ஓகேயா? அடுத்து ஒரு வசனம் வாசிங்க. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை கொஞ்சம் சீக்கிரமா வாசிங்க, நம்ம முடிப்போம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இந்த வார்த்தை உண்மை உள்ளது என்னவெனில் அவரோடு கூட மரித்தோமானால் பிழைத்திருப்போம், அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட ஆளுகை செய்வோம். கைத்தட்டுங்க பார்க்கலாம் இந்த வசனத்துக்காக, ஆமென் சொல்லுங்க. இப்ப நீங்க நல்லா கவனிங்க, அவரோடு கூட மரித்தீர்களானால், தங்கங்களா வாய்த்திருந்து சொல்லுங்கப்பா, அவரோடு கூட மரித்தீர்களானால். மரிச்சிங்களா? எப்ப மரிச்சிங்க? கைத்தட்டுங்க, நல்லா கைத்தட்டுங்க. அவரோட மரித்து அவரோட பிழைச்சாச்சு. இப்ப நம்ம அவருக்குள்ள என்ன செஞ்சிருக்கோம்? அதான் பவுல் சொல்றார், அவருக்குள் நம்ம அசைகிறோம், அவருக்குள் இருக்கிறோம், அவருக்குள் நம்ம பிழைத்து இருக்கிறோம். ஓகேயா? இப்போ அவருக்குள்ள நம்ம இருக்கிறோம். அவர் சொல்றாரு, அவரோடு டிராவல் பண்ற, அவரோடு பிழைத்திருக்கிற, அவரோடு வாழ்கிற இந்த வாழ்க்கையில சில பாடுகள் உண்டுங்கிறார். நல்ல கவனி, சில பாடுகள் உண்டு. ஆனா அந்த பாடுகளை சகித்தீர்களானால் நீங்கள் ஆளுகை செய்கிற ராஜாக்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஆமென். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? இப்ப பாருங்க, ஒரு நம்ம சபை இருக்கு பாருங்க, இந்த சபையில பாடுகளிலே பங்குள்ளவர்கள் இருக்கும் பொழுது சபை ஒரு பலனுள்ள சபையா இருக்கும். இந்த பாடுகள்ல உதறி விட்டுட்டு போறாங்க பாருங்க, அதெல்லாம் பலவீனப்பட்டுரும். நீங்க உங்க வீட்டில் குடும்பமா நம்ம இருக்கோம்ல, குடும்பத்தில் ஒரு பாடுன்னு வரும்பொழுது, ஒரு தேவைன்னு வரும்போது, ஒரு நெருக்கன்னு வரும்பொழுது அந்த குடும்பம் எல்லாம் ஒன்றாய் நின்னால் அந்த குடும்பம் பலனுள்ள ஒரு குடும்பம். சொல்லுங்க. சில குடும்பங்களை பாருங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? ஏதோ ஒன்றா எல்லாம் என்ன செஞ்சிருவாங்க, வந்துடுவாங்க. சில குடும்பத்தில் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. அது மாதிரி தான் சபை பாருங்க, சபையினுடைய தேவைகளில், சபையுடைய நெருக்கத்தில், சபையுடைய பாடுகளிலே, விளைவினங்களிலே அந்த விசுவாசிகள் அந்த பாடுகளை கூட இருந்து அந்த ஊழியத்தில் அவங்க சகிச்சாங்கன்னா அந்த சபை பலனுள்ள சபையாய் மாறும். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஆனால் நம்ம மக்கள் பாடுகளில் என்ன செய்வாங்க, ஓடுவாங்க. இன்னும் என்ன செய்வாங்க, எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவாங்க. ஏதோ ஒன்றா ஏதோ ஒன்று தான் இருக்கும், இவர் 10 எக்ஸ்ட்ரா என்ன செய்வார், விட்டு பலவீனப்படுத்த. மக்களை நீங்கள் நல்லா கவனிங்க, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் விலையேற பெற்றவர்கள் தெரியுமா?
கர்த்தர் சொல்றாரு, உனக்கு ஒப்பானவன் யாருமே இல்லப்பா. எப்போ ஒரு தேசத்தில் ஒரு அரசியல் தலைவனோடு கொண்டிருக்கவன் எவ்வளவு பெருமையா கொண்டிருக்கான். நீ சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அப்பாவுடைய பிள்ளையா அவர் பக்கத்தில் உன்னை கோர வச்சிருக்காரு. நீ எவ்வளவு மேன்மையானவன், நீ எவ்வளவு பெரியவன்ப்பா, நீ எவ்வளவு பெரியவன், நீ எவ்வளவு மேன்மையானவன் தெரியுமா? உன்னை எதுக்கு என்னோட ஐக்கியமா இருக்க வச்சிருக்கேன்னா, என்னை போலவே நீ சபையை கட்டணும், என்னை போலவே உன் குடும்பத்தை நீ கட்டணும், என்னை போலவே நீ நாட்டுகிறவனா இருக்கணும், என்னை போலவே நீ உருவாக்குகிறவனா இருக்கணும், என்னை போலவே நீ வாழ்கிறவனா இருக்கணும். அதுக்குத்தான் என்னோட ஐக்கியத்தின் மூலமா எல்லாவற்றையும் நான் உனக்கு என்ன செய்யறேன், தரேன். நம்ம சிந்தைகள் வேறங்க, நல்லா நீங்க கவனிங்க. தேவன் ரொம்ப நல்லவர். நம்ம எதையுமே பலவீனப்படுத்தக்கூடாது, எதையும் இடிக்கக்கூடாது, எதையும் பிடுங்கி போடக்கூடாது. அதுக்கு தேவன் நம்மளை அழைக்கல. தேவன் நம்மளை கட்டவும் நட்டவும், ஆமென் சொல்லுங்க, ஆசீர்வாதத்துக்காகத்தான் நம்மளை அழைத்து இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அந்த பாடுகளிலே, இந்த நெருக்கங்களிலே அந்த ஐக்கியமா இருக்கிறாங்க பாருங்க, அவங்கள பலப்படுத்துகிறவன். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை சந்தோஷமா கேட்குறீங்க? எத்தனை விடுதலையா கேட்குறீங்க? தேவன் நல்லவர். ஆமென். பாருங்க, அடுத்து உங்களுக்கு ஒரு காரியம் சொல்றேன். அப்போ இந்த பாடுகள்ல நீங்க சகிக்கும் பொழுது ஆளுகை செய்வீங்க. அல்லேலூயா. எந்த பாடும் இருக்கக்கூடாது. நல்லா கவனிங்க, எந்த டார்ச்சர் இருக்கக்கூடாது. நான் ஆளுகை செய்யணும்னு இருப்பாங்க சில பேர், பார்த்துருக்கீங்களா? என்ன மக்களை ஒரு மாதிரியா இருக்கீங்க? எதுவுமே செய்யக்கூடாது, ஆனால் ஆளுகை செய்யும். அது யாரும் உங்களை மதிக்க மாட்டாங்க. அவங்க நீங்கள் குடும்பத்திலே நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அப்படி இப்படின்ட்டு இருப்பாங்க. டக்குன்னு ஒரு சின்ன பையன் அவரை பார்த்து கேள்வி வைப்பான், ஆமாம் நேற்று இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து நீ எங்கே போனேன் கேட்குறாங்களா இல்லையா? அப்போ எங்கே போனீங்க நீங்கள்? இந்த மாதிரி ஒரு பிரச்சனை தேவை வந்துச்சு, அப்போ எங்கே போனீங்க? இப்போ மட்டும் நீங்கள் வந்திருக்கீங்க கேட்குறாங்களா இல்லையா? பாடுகளில் பங்கு பெறாதவர்கள் ஆளுகை செய்ய முடியாது. ஏன்? இந்த உயிர்த்தெழுந்த கர்த்தர் ஜீசஸ் ஆளுகை செய்கிறவர், வெற்றி சிறந்தவராய் எப்படி பிதாவாகிய தேவன் மாற்றினார்னா அவர் பாடுகளை சகித்தார். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? உங்களுக்கு நமக்காக பாடுகளை சகித்தார். அவர் ஆளுகை செய்கிறவர்களை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அப்ப இந்த ஆளுகை செய்கிறோடு ஐக்கியப்பட்டிருக்கிற நாமும் அவருக்காக சில பாடுகளை சகிக்கும் பொழுது நாமும் ஆளுகை செய்கிறவர்களை கர்த்தர் வைப்பார். சந்தோஷமா இருக்கிறீங்களா? அடுத்த ஒரு காரியம் சொல்றேன். இந்த ஐக்கியத்தினால் உண்டாகக்கூடிய இன்னொரு பெரிய ஒரு நன்மை நான் உங்களுக்கு சொல்றேன். சங்கீதம் 4:6, சங்கீதம் 4:6-7 கொஞ்சம் சீக்கிரம் வாசிங்க. சரி, ஆமாம். சரி, இப்போ ஒருத்தர் சின்ன இடையில ஒரு எக்ஸ்கியூஸ். தம்பி, யாராவது ஒருத்தர், யார் இருக்கா பின்னால்? ஒருத்தர் இல்லையா? ஃப்ராங்கோ இருக்கிறார்ல, ஃப்ராங்கோ கொஞ்சம் கீழே போய் எல்லாத்தையும் வர சொல்கிறீங்களா? டைம் ஆச்சு, என்னன்னு கொஞ்சம் கேட்டு வாங்கப்பா. கர்த்தர் நல்லவர். சரி, ரைட். இப்போ கவனிங்க, எங்களுக்கு நன்மைகளை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருந்த உம்முடைய ஆமாம், அது பெருகியிருந்த சந்தோஷத்தை பார்க்கலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். அதே சங்கீதத்தில் 16:11 கொஞ்சம் வாசிங்களேன். 16:11 வாசிங்களேன். கர்த்தர் நல்லவர். 16:11 ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. சங்கீதம் 133 அதில் 3 வசனம் தான் இருக்கு. அதை வாசிங்களேன் பார்க்கலாம். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது இன்பமுமானது, அது ஆரோனின் சிரசில் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடிகளில் வழிகிறதும் அவன் அங்கிகளில் இறங்குறதுமான நல்ல தைலத்திற்கும்
எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்களின் மேலிருந்து பனிக்கு ஒப்பா இருக்கிறது. மக்களை கவனிக்கிறீங்களா? நல்லா பாருங்க. இந்த ஐக்கியம் மறுபடியும் சொல்லணுமா? நீங்கள் யூடியூப்ல போய் பார்த்துங்க. கர்த்தர் நல்லவர். கவனிய, மறுபடியும் சொல்கிறேன். ஐக்கியம் ஒரு ஐக்கியத்திற்கு ஒரு சென்டர் ஒன்று இருக்குது. இந்த ஐக்கியத்தை இணைக்கிறதுக்கு ஒரு காரியம் இருக்குது. அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாக இருந்தால் கெட்டதை புசிப்பீங்க, நல்லதாக இருந்தால் நல்லதை புசிப்பீங்க. அப்போ இந்த ஐக்கியத்திற்கு ஒன்று தேவைப்படுகிறது. 2 மனம் ஒன்றுபட வேண்டும். 2 மனம் ஒன்றுபட்டால்தான் அது ஐக்கியமாக இருக்கும். ஓகேயா? அது கெட்டதாகவும் இருக்கலாம், நல்லதாக. ஆனால் ஒரு மனம் இல்லாமல் என்ன செய்ய முடியாது. 2 பேருக்கும் ஒன்றா கெட்ட எண்ணம் இருக்கணும், 2 பேருக்கும் நல்ல எண்ணம் இருக்கும். அப்போ தான் அவங்க என்ன செய்ய முடியும். 2 பேர் சேர்ந்து ஒரு கெட்டதை செய்கிறாங்க, கெட்டதை பேசுகிறாங்க, கெட்டதா அவங்க 2 பேர் மனம் எப்படி இருக்குது, ஒன்றா. 2 பேர் சேர்ந்து நல்லது செய்கிறாங்க, நற்கிரிகள் செய்கிறாங்க, கனி கொடுக்குறாங்கன்னா அப்படி இருக்குது. 2 பேர்த்து மனசும் எப்படி இருக்குது, ஒன்றா இருக்குது. ஓகே? அப்போ இது ரெண்டுமே எதில் உண்டாகுது, பழக்கத்தில் உண்டாகுது. இதெல்லாம் நம்ம அப்படியே பார்த்துட்டு வந்தோம். கர்த்தர் நல்லவர். ஓகே, எத்தனை பேர் சந்தோஷமாக கேட்டீங்க? எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருக்குது? ஆமான்னு சொல்லுங்களேன். அடுத்து நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு ஐக்கியம் பாடுகளிலே போகும் பொழுது யார் உண்மையாக இருக்கிறாங்களோ அதில் பலப்படும். ஓகேயா? ஒரு சபை ஒரு நெருக்கத்தில் உபத்திரவத்தில் போகுது, ஒரு தேவையில் போகுதுன்னா அதில் உண்மையாக இருக்குது. அந்த பாடுகளை சகிக்கக்கூடிய விசுவாசிகள் இருக்கும் பொழுது அந்த சபை எப்படி இருக்கு, பலனுள்ள சபையாக இருக்கிறது. அதெல்லாம் உங்களுக்கு இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டு வந்தேன். ஓகேயா? எத்தனை பேர் சபைகளினுடைய காரியங்களிலே நீங்கள் பலனாக இருக்கணும்னு சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமேனே காணமே. இவ்வளோதான் ஆமேனா? எத்தனை நாள். அடுத்து உங்களுக்கு நான் சொல்ல வரேன், சந்தோஷம். சொல்லுங்க. இயேசுவோட ஐக்கியமாக இருந்தால் நமக்கு எப்படி இருப்போம்? சந்தோஷமாக இருந்துகிட்டே இருப்பாங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த சொல்ல பாருங்க, சகோதரர்கள். இந்த சகோதரர்கள் ஒரு விஷயம் இருக்குது, நல்லா கவனிங்க. எல்லாமே சகோதரர்கள் ஆக முடியாது, எல்லா சகோதரிகள் ஆக முடியாது. நல்ல மக்களே கவனிங்க. ஒரு சபைக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ்ன்னு பேர். எல்லாரும் சகோதரிகள் இல்லை, எல்லாரும் சகோதரர்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட நீதிமான்கள் பாருங்க, சகோதரர்கள். அதான் இயேசு சொல்றாரு, நான் உங்களை என்னுடைய சகோதரர்கள் என்று சொல்றேன். நம்முடைய மூத்த சகோதரர் ஜீசஸ். ஆமான்னு சொல்லுங்களேன். அப்போ இந்த சகோதரர்கள் ஒருமித்து இருக்கும் பொழுது என்ன நடக்குதான், நல்ல கவனிங்க. அது ஆரோனுடைய தலையில ஊற்றப்பட்ட ஒரு தைலம். நல்லா கவனிங்க, ஆனந்த தைலம். மக்களே கவனிங்க. என்னுடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, இப்போ இல்லை. எனக்கு இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போ விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க தான். கொஞ்சம் பேர் இருக்காங்க, வெளியே போனால் அங்கே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனால் எப்பொழுதெல்லாம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடு நான் உட்காந்து, ஆவிக்குரிய ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு, அவங்களோட நான் பேசினாவே நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த வசனம் செயல்படும் நமக்குள்ள. அப்படியே இந்த ஆரோனின் சிரசில் மேல் ஊற்றப்பட்ட அந்த தைலம் மாதிரி அந்த வல்லமை இறங்குங்க. சந்தோஷம், சமாதானம், அதிக வெளிப்பாடு, ரெவலேஷன். ஓ, அது என்ன பரலோகத்துக்கே நம்மளை கொண்டு போன மாதிரி இருக்கும். நம்ம பாஸ்டர் பொன்னப்பா எடுத்துங்க கூட பேசினா பல மணி நேரம் பேசிட்டு இருப்போம். ஆனால் ஒரு நாளும் எங்கள் குடும்பத்தை பற்றி பேச மாட்டோம், அவங்க குடும்பத்தை பற்றி எதையும் பற்றி பேச மாட்டோம். கர்த்தருடைய வார்த்தை, ஊழியம், அவருடைய ரெவலேஷன் பேச 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 அப்படியே அந்த ஆனந்த தைலத்தினால நிரப்புவார் பாருங்க. என்ன பிளெஸ்ஸிங். எங்கிட்ட பழகிற நிறைய ஊழியக்காரர் சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருக்கணும்னு தோணுது பாஸ்டர். ஏன்னா வெளிப்பாடுகள். ஆமென். உங்கள்கிட்ட பேச 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 அந்த வெளிப்பாடுகள் எல்லாம் கவனிக்குமா. இந்த ஐக்கியத்தில் ரொம்ப முக்கியம். அது சொல்றது பாருங்க, ஆரோனின் சிரசின் மேலே ஊற்றப்பட அந்த ஆனந்த தைலம். ஆமென்னு சொல்லுங்க. இப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்டு உங்களுக்கு கிடைச்சிட்டானா உங்கள் லைஃபே மாறிடுங்க. லைஃபே மாறிடும். ஹல்லேலூயா. ஆமாம், லைஃபே மாறிடும். நல்ல ஐக்கியம். நம்ம பேசி பேசி பலவீனமாகறோம் பார்த்தீங்களா? என்ன பேசுறீங்க, என்ன பேசுறீங்க? இருக்கிற பலனெல்லாம் போது. காரணம் என்ன? அது சகோதரர்கள் அல்ல, சகோதரர்களுடைய போர்வையில் இருக்கக்கூடிய நரிகள். புரியுதா உங்களுக்கு? சகோதரர்கள் அல்ல. நீங்க சகோதரர்களுக்கு மீனிங் நீங்க புரிஞ்சுக்கணும். முதல்ல சகோதரன், ஆமென், இடுக்கன் வேலையிலே கை கொடுக்கிறவனா இருப்பான்.
சகோதரன் அவமானத்தை மூடுகிறவனாயிருப்பான். சகோதரன் நிந்தைகளை மூடுகிறவனாயிருப்பான். சகோதரன் இடுக்கத்திலே உதவி செய்கிறவனாயிருப்பான். சகோதரன் வசனத்தை கற்றுக் கொடுக்கிறவனாயிருப்பான். சகோதரன் பரிசுத்தத்திலே உங்களை வளர்த்துவான். சகோதரன் சபையிலே உங்களை நிலைநிற்க பண்ணுவான். சகோதரன் உங்களுக்காக ஊழியம் செய்கிறவனாயிருப்பான். சகோதரன் உங்களுக்காக ஆறுதலாயிருப்பான். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு புரிஞ்சுங்க. நீங்க கர்த்தர் நல்லவர். இப்படிப்பட்ட சகோதரர்கள் ஒருமித்து இருக்கும் பொழுது அங்க நடுவிலே கர்த்தர் இருக்கிறாராம். அல்லேலூயா. நான் சொல்ல உங்களுக்கு எத்தனை வித மக்களை புரியுது? அல்ல 3ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிங்க. எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்களின் மேலும் இறங்கும் பனிக்கு அப்படி ஜில்லுன்னு இருக்கும். ஒரு சகோதரன், இந்த ஆவிக்குரிய சகோதரன் கூட பேசினா உங்க ஆத்மா எப்படி இருக்கும்? சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு வசனம் இருக்கு, சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு பிரைஸ் கொடுக்குறேன். தூர தேசத்திலிருந்து வருகிற நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாக்களுக்கு குளிர்ந்த நீரை போல இருக்குமா? ஆமான்னு சொல்லுங்களேன். விடாய்த்த ஆத்துமா. ஒரு சகோதரன் எப்படிப்பட்டவனா இருப்பான் தெரியுமா? அப்படி விடாய்த்து இருப்பான். அப்படி விடாய்த்து இருக்கும் பொழுது நீங்க போய் பேசுறீங்க பாருங்க, அந்த பேச்சு அவனுக்கு அப்படியே குளிர்ந்த நீரை போல ஆறுதலா இருக்குமா? அல்லேலூயா. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு கர்த்தர் நல்லவர். அதனால இந்த ஐக்கியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமென். அதனால் இந்த ஐக்கியத்தை நீங்கள் சரிப்படுத்திக்கிட்டீங்கன்னா, நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. பேசணும்னு பிரியப்பட்டீங்கன்னா மனம் திறந்து கர்த்தர்கிட்ட பேசுங்க. அல்லேலூயா. அன்னாள் தன்னுடைய இருதயத்தை ஊற்றினாள். என்ன செஞ்சா? ஊற்றினாள். ஊற்றுறதுக்கு அப்புறம் எப்படி வாய்த்தானே சந்தோஷமாக மாறிட்டான். அவருடைய சமூகத்தில் நல்ல கவனிய மக்களை கவனிய. தேவ சமூகத்தில் எப்பொழுதுமே என்ன இருக்கான்? சந்தோஷம் இருக்கான், சமாதானம் இருக்கு, சுகம் இருக்கு, பெலன் இருக்கு. நீங்க தேவ சமூகத்துக்கு போனா அது எப்படி கொடுக்குறாராம்? அளவில்லாம உங்க மேல ஊற்றுறாராம். மக்களே, ஐயோ கேட்சப் பண்ண மாட்டேங்கிறீங்களே. எப்படி ஊத்துறாராம்? இப்போ தேவ சமூகத்தில் இருக்கீங்களா? இப்போ அளவில்லாம ஊத்தி இருக்கிறாரா? வாங்கிட்டீங்களா? அப்போ போறப்ப எப்படி மனசோட போறீங்க? சந்தோஷமா போறீங்க? யாரை பத்தி பேசிட்டு போறீங்களா? புரியுதா உங்களுக்கு? அப்ப எதனால நிரப்பப்பட்டிருக்கீங்க? மக்களே எல்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டீங்களா? புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? அவருடைய சமூகத்தில் அவர் எதனால உங்களை நிரப்புவார்னா, சந்தோஷத்தினால தான் நிரப்புவார், தைரியத்தினால நிரப்புவார், கிருபையினால நிரப்புவார், சுகத்தினால நிரப்புவார். நம்ம ஆண்டவருக்கு ஒரு நல்ல பேர் உண்டு, அவர் நிரப்பி அனுப்புகிறவர். சொல்லுங்க, அவர் நிரப்பி அனுப்புகிறார். சொல்லுங்க. அமுக்கி குலுக்கி மடியில சரிந்து விழுது. பார்த்தாரு ரூத்து வயல்வெளிகளுக்கு போய் தானியத்துக்காக போறாங்க. ஆமென். போவாஸ் ஜீசஸ் பார்த்தா, ரூத் இங்க வா, உன்னை நான் குறைவா நான் அனுப்ப மாட்டேன், உன்னை நிறைவாய் அனுப்ப போறேன், உன்னை நிரப்பி அனுப்ப போறேன், உன்னை நிரப்பி அனுப்ப போறேன். எப்படி நிரப்புறான்னா, மடிய நிரப்பி, தோலை நிரப்பி, தலைய நிரப்பி அனுப்புறார். நம் ஆண்டவர் நிரப்பி அனுப்புகிறவருங்க. அவருடைய ஐக்கியத்திலிருந்து பாருங்க, நீங்க நிரம்பி இருப்பீங்க. அல்லேலூயா. நிரப்பி அனுப்புவார், நிரப்புவார். அவர் அந்த நிறைந்து வழிந்து போய் அநேக ஜனங்களுக்கு நம்ம ஆசீர்வாதமாய் நம்ம சபை இருக்க போவதை நம்முடைய கண்கள் காணப்போகிறது. அவரை நிரப்புவார், அவர் நிரப்புவார். ஆமாம், இந்த சபைக்கு வர உங்களை எல்லாம் நிரப்பி தான் அனுப்புவார். நிரப்பிட்டு தான் இருக்கிறாரு, நிரப்பி கொண்டு தான் இருக்கிறாரு. இன்னும் உங்களை நிரப்புவார், இன்னும் உங்களை நிரப்பிட்டே இருப்பாரு. அதுக்கு தான் இந்த ரகசியத்தை சொல்றேன். ஆமென். அவரோடு ஐக்கியமா இருங்க. சீக்ரெட். அங்க ஐக்கியம் வைக்கலாம், இதுல அதெல்லாம் விடுங்க. நீங்க என்ன வேணாலும், இப்போ மக்களை நீங்க நல்லா கவனிய, நீங்க என்ன வேணும் சொல்லுங்க. பிரதர் இது வேணும், அவர்கிட்ட இருக்கு. தங்கம் வேணும், அவர்கிட்ட இருக்கு. வைரம் வேணும், அவர்கிட்ட இருக்கு. இருக்கா இல்லையா சொல்லுங்க. அரிசி வேணும், அவர்கிட்ட இருக்கு. பருப்பு வேணும், அவர்கிட்ட இருக்கு. எல்லாம் அவர்கிட்ட தான் வரணும். சொல்லுங்க, எல்லாம் அவர்கிட்ட தான் வரணும். எல்லாமே அவர்கிட்ட தாங்க வரணும். அதுக்கு பேசாம அங்கேயே நம்ம போயிடணும்.
சொல்லுங்க, அவர்கிட்டே போகிறப்பா. போதும், பள்ளி கூட கோந்து தவிடு கிடைக்காம போன போதும், வேண்டாம் விடு. அவர் எப்படி தெரியுங்களா, கவனிங்க, இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், உங்கள் விசுவாசம் வளரட்டும். ஏசப்பாட்ட வர்றதுக்கு எந்த ஒரு வெக்கம், தயக்கம், ஒரு தடுமாற்றம் எதுவுமே உங்களுக்கு வேண்டாங்க. ஏன் தெரியுங்களா, அவர் எந்த நிலையிலும் உங்களை அன்பு கொடுக்கிறவர். எந்த நிலையிலும், எவ்வளவு மிஸ்டேக்லையும், எவ்வளவு பலவீனத்திலையும் அப்பா அன்புள்ள ஒரு தேவன். அதனால அவர்கிட்ட சொல்றது, அவர் நல்லவர், 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 நல்லவர். அவர் நல்லவராகவே இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் பேரானந்தம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கு, சமாதானம் இருக்கு. அல்லேலூயா. ஆனால் நிறைய பேர் அவர்கிட்ட போக விட மாட்டேங்கிறாங்க. புரியுதா அவங்களுக்கு? நீ அவர்கிட்ட போகணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். ஒன்றும் நீ பண்ண வேண்டாம். நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ணணும். என்ன? அவரை நம்பணும். அப்பான்னு கூப்பிடணும். ஆமென் சொல்லுங்க. டேடின்னு கூப்பிடணும். ஆமென். அல்லேலூயா. நம்ம குழந்தைகளை பாருங்க, என்ன பண்ணுது, அடிக்குது, ஒட்டைக்குது, எல்லாம் போட்டு செவரெல்லாம் கீச்சுது, அதெல்லாம் பண்ணுது. என்ன பண்ணுது? ஒரே வார்த்தை மம்மி அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் அம்மியாக மாறிடுறீங்க. பார்த்தீங்களா? அப்படிதானே உங்களுக்கு? டேடி அப்படின்னு உங்கள் உள்ளெல்லாம் என்ன செஞ்சது? அப்படியே குளிர்ந்தது. அப்புறமே நீங்கள் சொல்கிறீங்க, எந்த செவத்தை கிறுக்குனாலும் அதுக்கு அடிச்சவங்க இப்போ சொல்லுங்க, நல்லா கிறுக்குடா செல்லம், உனக்காக தான் செவரையை நான் கட்டி வச்சிருக்கிறேன், நீ கிறுக்கு. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கீங்க. நான் ஒரு ஊரில் போய் ஒரு வீட்டில் பார்த்தேங்க, அந்த செவரு 4 செவர்லேயும் அந்த பையன் கிறுக்காத ஒரு இடம் கிடையாது. எல்லா செவரு கிறுக்கி 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 ஏபிசி எழுதிருக்கோம், அது வந்திருக்கோம். வீடே பார்த்தீங்கன்னா கிறுக்கி வச்சிருக்கு வீடு. அந்த வீட்டுக்குள்ளே போனோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் இருட்டாக இருக்கு, எல்லாம் கிறுக்கி வச்சிருக்கு. நான் கேட்டேன் பாருங்க, அப்படி ஒரு ஆளை இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லைங்க. அவன்கிட்ட கேட்டேன், அந்த பிரதர்கிட்ட, என்ன பிரதர் இந்த பையன் இப்படி கிறுக்கி வச்சிருக்கானா? கிறுக்கட்டும் பாஸ்டர், இவங்க இருக்காம யாருக்கு இருக்க போகிறான்? நீ ஒரு 10 வருஷம் கழிச்சு எங்கள் வீட்டுக்கு வாங்க, நீங்கள் பென்சிலை கொடுத்து கிறுக்குனாலும் அவன் கிறுக்க மாட்டான். என்ன ஒரு மெச்சூரிட்டி பார்த்தீங்களா? நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதே தான் இயேசு சொல்கிறாரு. இப்போ அவன் தப்பு பண்ணிட்டாப்பா, எங்கூட ஐக்கியமாக இருக்கிறான், அவன் வளர்ந்துட்டே இருப்பான். இன்னைக்கு கொஞ்ச நாளில் பாரு, அவன் மேன்மையான இடத்துல இருப்பான். அவனை மேன்மையான இடத்துல வச்சிருப்பேன், அவனை உயர்ந்த இடத்துல வச்சிருப்பேன். மாறிடுவான். மாற்றங்களை உருவாக்குவதற்காகவே தேவன் அவரோடு ஐக்கியம் வைக்க விரும்புகிறார். நல்லா புரிஞ்சுங்க, இந்த அன்பின் தேவனை நீங்கள் புரிஞ்சுங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஒரு நாள் உங்களை தள்ள மாட்டார். அதனால் உங்களை நான் கெஞ்சி மன்றாடுகிறேன், ஒரு ஆவிக்குரிய தகப்பனாய் உங்களை என்னை தாழ்த்தி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை விட்டுறாதீங்க. நாள்தோறும் இந்த ஐக்கியத்தை நீங்கள் வளர்த்தெடுங்கள். அல்லேலூயா. நீங்கள் அவரோடு நீங்கள் ஐக்கியமாக இருந்துட்டீங்கன்னா, நீங்கள் பாருங்கள், உங்கள் மனைவியோடு ஐக்கியமாக இருப்பீங்க, கணவனோட ஐக்கியமாக இருப்பீங்க, பிள்ளைகளோடு ஐக்கியமாக இருப்பீங்க. நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு தயவுள்ள மனிதர்களை கர்த்தர் ஏற்படுத்துவார். அடுத்த ஒரு காரியத்தை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆமென். இயேசு நல்லவர். 1 யோவான் 2:6. முதல்ல 1 யோவான் 1:6 வாசிங்க, அப்புறம் 2:6 வாசிங்க சீக்கிரமா. இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களா இருப்போம். 2:6 வாசிங்க. நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். இன்னொரு வசனத்தையும் வாசிடுறேன். 1 யோவான் 1:3 நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுக்கு ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனுடைய கிறிஸ்துவோடும் இருக்கிறது. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் எங்களோட ஐக்கியமாக இருக்கும்படிக்கு அப்போஸ்தலர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கும். நான் சொல்கிறேன், இப்போ உங்களுக்கு நான் இயேசுவை பற்றி சொல்கிறேன், நான் கண்டதையும் நான் கேட்டதையும் நான் அனுபவித்ததையும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அல்லேலூயா. அதாவது ஐக்கியம் சரியா இல்லைன்னா நம்ம அது கூட இருக்கக்கூடாது. அதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஐக்கியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஐக்கியத்துக்கு ஒரு இணைப்பு இருக்கும். இப்போ நானும் இவரும் பழகிறான்னா எங்களுக்கு ஒரு இணைப்பு இருக்கும். இணைப்பு இல்லாமல் ஐக்கியம் வராது. அந்த இணைப்பு பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அந்த இணைப்பு உண்மை உள்ளதாக இருக்க வேண்டும். அந்த இணைப்பு கர்த்தருக்கு பிரியம் உள்ளதாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ நன்றாக இருப்பாய் என்று கர்த்தர் சொல்கிறார்.
உன்னை நான் வாழ வைப்பேன்னு சொல்கிறாரு, உன்னை உயர்த்துவேன்னு சொல்கிறாரு, உன்னை மேன்மைப்படுத்துவேன்னு சொல்கிறாரு. ஆமென்னு சொல்லுங்கள். சந்தோஷமாக இருக்கிறீங்களா மக்களை? இன்னைக்கு தேவையில்லாத எந்த ஐக்கியத்தில் இருந்தாலும் நீங்கள் வந்துடுங்க. உங்களுடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் இருக்கட்டும்.